வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு சட்டமன்ற பேரவை சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் மாதம் 2018ஆம் ஆண்டு வந்து நமக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்புலாம் வந்திருக்கு. இப்போ அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் மற்றும் ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முழுமையான தகவல்ஸ் பார்க்க போகிறோம். எப்படி பார்க்குறது, எப்படி செக் பண்ணுறது, யார் யாரெல்லாம் செலெக்ஷன் ஆயிருக்காங்க, யார் யார் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க, ரிஜெக்ட் ஆனதுல காரணம் என்ன போன்ற முக்கியமானது எல்லாமே நம்ம இந்த வீடியோ கவர் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோ முழுமையாக பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜாபுக்கான டோட்டல் வேகன்சி வந்து மொத்தம் 14 வேகன்சி தான் கொடுத்துருந்தாங்க. இந்த 14 வேகன்சிக்கு எத்தனை அப்ளிகேஷன் வந்து சென்டர் அடைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4600க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்து அவங்க வந்து ரீச் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தா பெருசா ஒண்ணுமே இல்லை. தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சா போதும் சொல்லியிருந்தோம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் நீங்க எது அதிகபட்சமா என்ன படிச்சாலும் சரி, 12th 10th டிகிரி யார் படிச்சா விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருந்தோம். ஆனால் நீங்க வந்து ஒரு சில குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தா இவங்கெல்லாம் விண்ணப்பிச்சிருக்காங்கன்றது ஆச்சரியப்படுங்க. அந்த மாதிரி படிப்பு படிச்சவங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. அடுத்து செலக்ட் ஆனவங்களுக்கு வரக்கூடிய இன்னொரு சந்தேகம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன சார் பண்ணுறது, நான் எப்படி எங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, எனக்கு எக்ஸாம் இருக்குமா இல்லையா, இல்லை வேறு எதுவும் தகவல் நான் எங்கே போய் தெரிஞ்சுக்க நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. அதுக்கான பதிலும் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து முடிஞ்ச ஒரே நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தவறாம அந்த பெல் ஐகான் பிரஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோ நோட்டிஸ்லாம் அப்படி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழக அரசு சட்டமன்ற பேரவை சேர்த்து நமக்கான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து ஆல்ரெடி செப்டம்பர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இப்போ இதுக்கான செலெக்ஷன் மற்றும் ரிஜெக்ஷன் வெளியிடுறாங்க. அதை பற்றி முழுமையாக சொல்லலாம் பார்ப்போம். செலெக்ஷன் மற்றும் ரிஜெக்ஷன் லிஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது எந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன் நான். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 02/2018 மற்றும் என்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 17/7/2018 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த போஸ்டிங் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பர் மற்றும் சானிட்டரி ஒர்க், அதாவது பெருக்குவோர் மற்றும் சுகாதார பணிகளுக்கான வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஓவரால் வேகன்சி மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த ஜாப் இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னா அதுக்காண்டி நம்ம சேனல் வந்து ஆடியோ வீடியோ பண்ணியிருக்கோம். இது எந்த ஜாப்னு கன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் மேலே ஐ பட்டனில் கொடுத்தீங்க, தரமாக பார்த்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துக்கோங்க. இப்போ இதுக்கான செலெக்ஷன் மற்றும் ரிஜெக்ஷன் லிஸ்ட் எங்கே போய் பார்க்குறது பார்ப்போம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அஃபிஷியல் வெப்சைட், அதாவது assembly.tn.gov.in தான் அஃபிஷியல் வெப்சைட். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான லிங்க் எல்லாமே நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து தரமாக செக் பண்ணி பாருங்க. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருக்காங்க. அதாவது எலிஜிபிள் கேண்டிடேட்ஸோட லிஸ்டிங்கை கொடுத்துருக்காங்க, அப்புறம் ரிஜெக்ஷன் கேண்டிடேட்ஸோட லிஸ்டிங்கை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்தம் ஓவரால், அதாவது இந்த பதவிக்கு வந்து ஓவராலாக மொத்தம் எத்தனை அப்ளிகேஷன் வந்துச்சு, அதாவது கடந்த 25/10/2018 மாலை 5:45 மணிக்குள் எத்தனை அப்ளிகேஷன் வந்து எனக்கு வந்து ஆஃபீஸ் ரீசார்ஜ்னு தகவலும் கிளியராக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பற்றி கிளியராக செக் பண்ணி பார்ப்போம். நீங்கள் அது நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ளூ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக PDF வந்து டவுன்லோட் ஆகும். அந்த PDF பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓவரால் லிஸ்ட், அதாவது கடைசி தேதிக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்களோ அவங்க பட்டியல் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 446 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 4607 பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் மற்றும் ரிஜெக்ஷன் எல்லாமே கலந்து தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஓவரால் அப்ளிகேஷன். ரிஜெக்ஷன் லிஸ்ட் மட்டும் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் முதல்ல ஃபஸ்ட்டு உங்கள் பேர் இருக்கா முதல்ல செக் பண்ணிக்கோங்க. இதில் பேர் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்லையும் ரிஜெக்ஷன் லிஸ்ட்லையும் வர போகிறீங்க. அதனால் இந்த ஓவரால் அப்ளிகேஷனில் வந்து உங்கள் பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பேரை நீங்கள் ஈஸியாக செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் Ctrl F ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் PC யூஸ் பண்ணால் Ctrl F ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி சேம் 3 டாட் வந்து ரைட் சைடு கார்னர் டாப்பில் இருக்கும் உங்களுக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு ஃபைண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபைண்டை கிளிக் பண்ணிட்டு உங்கள் நேமை டைப் பண்ணுங்க. நேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்துருக்காங்க. தமிழ் தெரிஞ்சால் டைப் பண்ணுங்க. சரி, இன்னொரு சிம்பிள் மெத்தட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. உங்கள் டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் டிஜிட் நம்பர் தான், சிங்கிள் டிஜிட் மட்டும் டைப் பண்ணுங்க. முன்னாடி ஜீரோ ஆட் பண்ண வேணாம். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் வந்து மந்தோடது ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹைஃபன் போட்டு அப்புறம் 1992 எந்த இயரோ போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு டேட் வந்து மென்ஷன் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்துக்கோங்க. என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் அவுட் ஆயிரும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்து உங்கள் பேர் அட்ரஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதனால் உங்கள் அப்ளிகேஷன் மேலே இதில் இருக்கான்னு செக் பண்ணி முடிச்ச பிறகு இதில் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் பாருங்கள். செலெக்ஷன் லிஸ்ட்டில் இல்லைன்னா அடுத்து நீங்கள் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டை செக் பண்ணி இப்போ வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டை பார்ப்போம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் செலெக்ஷன் லிஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா பெருக்குவோர் மட்டும் துப்புரவு பண்ணியிருக்கான தகுதி பெற்றுள்ள விண்ணப்பங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 351 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. 351 பக்கங்களுக்கு தகுதியானவர்கள் மட்டும் 351 பக்கம் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் வந்து விண்ணப்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4607 பேர் விண்ணப்பிச்சாங்க. இப்போ எத்தனை பேர் செலக்ட் ஆகியாங்க பார்த்தீங்கன்னா 3930 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஒரு 14 வேகன்சி இவ்வளோ பேர் செலக்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம் உங்களுக்கு. ஏன்னா அது எப்படி வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இன்டர்வியூ வைக்க போகிறாங்களா இல்லை வந்து எக்ஸாம் எதுவும் வைக்க போகிறாங்களா, வெறும் ஸ்கில் டெஸ்ட் வைக்க போகிறாங்க, நமக்கு எதுவுமே கிளாரிட்டி அவங்க சொல்லலை. அவங்க கூடிய வரையில் அறிவிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஓவரால் லிஸ்ட்டில் பேர் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இதுலேயும் அதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. மெத்தட் ஃபாலோ பண்ணி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து அதில் கொடுத்துருக்க ஃபார்மேட் படி அடிங்க. அதாவது முதல்ல உங்கள் டேட்டு, அடுத்து வந்து எந்த மந்த்து, அடுத்து வந்து எந்த இயர்னு அடிச்சு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் வந்து கிளியராக மென்ஷன் ஆகும். அதான் உங்களுக்கு. இப்போ இதுலேயும் என்னோட பேர் இல்லை அப்படின்னா
நீங்கள் தாராளமாக ரிஜெக்ஷன் லிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். ரிஜெக்ஷன் பண்ண முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன்ஸ் அவங்க வயது வரம்பு கடந்திருக்காங்க, இல்லைனா வந்து அவங்க சொன்ன வயதோட கம்மியாக இருக்காங்க, 17 வயசாக இருக்காங்க, 14 வயசு அது மாதிரி தான் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதான் நீங்கள் இதை கிளியராக செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு 36, 37 வயசு, 48 வயசு இந்த மாதிரி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லாமே ஏஜ் பாரானவங்க மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஃபார்ம்ஸ் இந்த அப்ளிகேஷன் வந்து வைக்காதவங்க ரிஜெக்ட் ஆனவங்க இது மட்டும் வேறு எதுவுமே அவங்க சொல்லி மேக்ஸிமம் ரிஜெக்ட் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த குவாலிஃபிகேஷன் விண்ணப்பிச்சிருக்காங்க. அந்த குவாலிஃபிகேஷன் எப்படி செக் பண்ண நம்ம பார்ப்போம். இது வந்து செலக்ஷன் லிஸ்ட். உங்களுக்கு இந்த செலக்ஷன் லிஸ்ட் அப்படி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் சைடில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா 10th பாஸ், 12th பாஸ், பிபிஏ படிச்சவங்க விண்ணப்பிச்சிருக்காங்க, டிடெட் படிச்சவங்க விண்ணப்பிச்சிருக்காங்க, எம்காம் படிச்சவங்க விண்ணப்பிச்சிருக்காங்க. அதில் பார்த்தா உங்களுக்கே தெரியுமே சாதாரணமான ஒரு துப்புரவு பணிய வேலைக்கு பார்த்தா எவ்வளோ காம்படிஷன் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த படி படிச்சவங்கலாம் வந்து இது விண்ணப்பிச்சிருக்காங்க பாருங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, சில மினிமம் ஜாப் தான் உங்களுக்கு. இது வந்து இத்தனை பேர் விண்ணப்பிச்சிங்கன்னா காம்படிஷன் ஓவராக ஹெவி ஆயிரும் உங்களுக்கு. இதான் மீன்ஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பிஏ படிச்சவங்களும் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும். எம்பிஏ படிச்சவங்களாகட்டும் 10th பிசி எல்லாமே எல்லா சொல்லப்போனால் எல்லா எந்தெந்த ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனும் இருக்கோ எல்லாமே விண்ணப்பிச்சிருக்காங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ன வரைக்கும் தேதியில் வந்து ஜாபுக்கு வந்து லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். அது நிறைய பேருக்குள்ள சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் பேரும் சஜஷன் லிஸ்ட்டில் இருக்கு சார், அடுத்து நான் என்ன பண்ண நிறைய பேர் டவுட் கேட்பீங்க. அதுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபீல் வெப்சைட்டை வந்து இனிமேல் ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க. நான் அஃபீல் வெப்சைட் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு assembly.tn.gov.in லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரெகுலராக நீங்கள் டெய்லி செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இதில் தான் வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க எப்போ இன்டர்வியூ நடக்க போது, இல்லை வந்து எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்க போகிறாங்களா, ரிட்டன் எக்ஸாமினேஷன் எதுவும் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க, கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாம் வைக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை வேறு ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிட்டன் எக்ஸாமினேஷன் வச்சாலும் பெருசாக எந்தமான எஜுகேஷன் வைஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷனே பார்த்தா தமிழில் எழுத பிடிக்காது தெரிஞ்சால் போதும். மினிமம் லோ லெவல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பெருசாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிற மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக செலக்ஷன் லிஸ்ட் வைக்கிற எந்த மாதிரி மெத்தடில் வைக்கிறாங்கன்னு அவங்க கையில் தான் இருக்குது. இல்லை எல்லாத்துக்கும் இன்டர்வியூ வைக்கிறாங்களா, இல்லை எந்த மாதிரி மெத்தட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும். நீங்கள் ரெகுலராக மட்டும் இந்த வெப்சைட்டை ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் மட்டும் தான் அப்டேட் பண்ணுவாங்க. செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உபயோகமானதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உபயோகமானுச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தவறாமல் அந்த பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் அப்படி வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஒரே நம்பரோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றி கருத்து நம்ம சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.